ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நோய்களுக்கு எதெல்லாம் காரணமோ அதற்கெல்லாம் தடை விதிக்கணும். அதுக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்தது அரசாங்கம். அரசாங்கம் என்பது ரொம்பவும் ஆற்றல் மிகுந்தது. ஒரு மக்களை விட அரசாங்கம் தான் ரொம்ப வலிமையானது. அரசாங்கத்தை பார்த்து மக்கள் அனைவரும் பயப்படுவாங்க. அரசாங்கத்துக்கு பயந்து தான் நம்ம இன்றைக்கி அமைதியாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அரசாங்கம் காவல்துறை அப்படி நிறைய அமைப்பு எல்லாமே சேர்ந்தது தான். நம்மளை கட்டுப்படுத்துவதற்குன்னு நிறைய அமைப்புகள் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அரசாங்கத்துக்கு பயந்து தான் அரசாங்கம் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அதாவது நல்ல விஷயங்களை இன்னும் துணிஞ்சு செய்யலாம். கெட்ட விஷயங்களை செஞ்சாக்கா மக்கள் எதிர்ப்புனால அரசை ஆளுகிறவர்கள் மாற்றப்படுவார்கள். அது நடக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு அரசாங்கம் தைரியமாக செய்யலாம். அரசாங்கம் எதை தைரியமாக செய்யலான்னா, கெட்ட விஷயங்களை தைரியமாக செய்கிற அரசாங்கங்களும் இருக்குது. அது கடந்த காலங்களில் அதிகமாக இருந்தது. இப்போல்லாம் நல்ல விஷயங்களை தைரியமாக ஒரு நல்ல விஷயங்களை தைரியமாக செய்யணும். அந்த அரசாங்கம் தான் மக்களுக்கு பிடிக்கும், மக்களுடைய வரவேற்பை பெறும். அது மக்களை கஷ்டப்படுத்துவதாக இருந்தால் கூட அப்படி ஒரு நடைமுறை அந்த மாதிரியான அரசாங்கத்தை மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு என்னென்னா, மக்களுக்கு எதெல்லாம் நோயை தருதோ அந்த மாதிரி உணவுகளெல்லாம் தடை செஞ்சிடணும். அப்போ மக்கள் அதை வரவேற்பாங்க. அது மக்களுக்கே வேணும், இது சரிதாங்க அப்படின்னு வரவேற்பாங்க. மக்களுக்கே கஷ்டமாக இருந்தாலும் வரவேற்பாங்க. எப்படின்னா, இப்போ இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் மக்களுக்கு நோயை தருது, உடம்பை குண்டாக்குது, பருமனால் அவஸ்தைப்படுறாங்க. பருமன் வந்துச்சுன்னா எலும்பு தாங்க முடியலை, மூட்டு வலி வருது. ஆக இட்லி, பூரி, பொங்கலை தடை செய்யணும். யாரும் சுடக்கூடாது, சட்டவிரோத உணவாக மாற்றணும். பரோட்டா கேடானதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது முதல்ல தெளிவாக தெரிகிற கேடான உணவுகளை தடை செய்யணும். அது வெள்ளைச்சீனி கேடான உணவுன்னு எல்லாத்துக்குமே தெரியும், யாரும் மறுக்க மாட்டாங்க. அதாவது அரிசி, நம்ம இட்லி, பூரி, பொங்கல் கூட நல்ல உணவுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதனால் அதை முதல்ல கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல எல்லாருமே ஒத்துக்கிற உணவு எது, மோசமான உணவு என்று எல்லாருமே ஒத்துக்கொள்கிற உணவு எதெல்லாம்னு பார்த்து அதெல்லாம் தடை செய்யணும். அந்த வகையில் பரோட்டாவுக்கு தடை செய்யணும். பரோட்டா செய்ய பயன்படுத்துகிற மைதா மாவுக்கு தடை செய்யணும். மைதா மாவில் வெள்ளையாக்குவதற்காக ப்ளீச்சிங் பவுடர்லாம் சேர்க்குறாங்க. அதனால் அதுக்கெல்லாம் தடை செய்யணும். வெள்ளைச்சீனிக்கு தடை செய்யணும். இப்படி எதெல்லாம் மோசமான உணவுகளோ, நிறைய மிட்டாயெல்லாம் இருக்குது கடையில், அதெல்லாம் தடை செய்யணும். அப்படியே ஒன்றா தடை செஞ்சுட்டே வரணும். மக்கள் எல்லாருமே ஒத்துப்பாங்க, இதுக்கு கேடானது தான், நல்லது தான், தடை செஞ்சது நல்லது தான் ஒத்துப்பாங்க. அந்த விஷயத்த முதல்ல தடை செஞ்சுட்டே வரணும். அப்புறம் ஒரு கட்டத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தணும். முதல்ல எது மோசமான உணவு என்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்திக்கிட்டே போகும்போது இட்லி, பூரி, பொங்கல் இந்த மாதிரியான உணவுகளுக்கு, தோசை இந்த மாதிரியான உணவுகளுக்கும் தடை விதிக்கணும். விதிச்சுட்டு அப்புறம் தான் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு கஷ்டமாக இருக்கணும். அதனால் உயர்தரமான உணவாகவும் இருக்கணும். அதான் காய்கறி, பொங்கல், அந்த மாதிரி தான். கிழங்கு, வேர்க்கடலை, வேக வைக்கப்பட்ட பருப்பு, இந்த மாதிரி பால், முட்டை, தயிர், மாமிசம் இந்த மாதிரி உணவுகளுக்கு அனுமதி கொடுக்கணும். மற்ற உணவுகளெல்லாம் தடை செய்யணும். எதெல்லாம் உடம்பை குண்டாக்குது, பருமனாக்குது அதெல்லாம் தடை செய்யணும். தடை செஞ்சுட்டு அதே நேரத்தில் கார்போஹைட்ரேட் தேவையை எப்படி பூர்த்தி செய்வது, அரிசி, கோதுமையிலேருந்து கிடைக்கப்படுகிற கார்போஹைட்ரேட் தேவையை எப்படி பூர்த்தி செய்வது அப்படின்னு பார்த்துட்டு அதை வேறு வகையில் கொஞ்சம் எளிதாக பூர்த்தி செய்வதற்கான வேறு வழி எதாவது இருக்குதா அப்படின்னு அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். பண்ணிவிட்டு இப்படி மக்களை தனிப்பட்ட முறையிலையும் கட்டுப்படுத்தணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியாது. அவங்க அப்படியே நீரோட்டத்தில் மிதக்கின்ற காகிதம் போல தான் போயிட்டுருப்பாங்க. அதனால் நம்ம அவங்களுக்கு அவங்க எல்லாத்துக்குமே தெரியாது. அதனால் நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அதனால் நம்ம தான் அவங்களுக்கு இந்த மாதிரி அரசாங்கம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சட்டங்கள் மூலம் மக்களை நல்வழிப்படுத்தணும். அப்போ அந்த அளவுக்கு அரசாங்கம் என்பது தனி மனித வாழ்க்கையில் குறுக்கிடுற அளவுக்கு அது வலிமை வாய்ந்தது. அந்த வலிமையை வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அரசாங்கத்துக்கே தனது வலிமை என்னவென்று தெரியவில்லை. அரசாங்கம் நல்ல விஷயங்களை செய்வதற்கு சர்வாதிகாரத்தை கையில் எடுக்கணும். அதுதான் அரசாங்கம். அதாவது நல்ல விஷயங்களை சும்மா மயிலே இறக்கி போட்டுனா மக்கள்லாம் அதுக்கு இடம் சட்டம் போட்டு ஒரு சர்வாதிகாரி போல் நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும். நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் சர்வாதிகாரத்தை கையில் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி கெட்ட விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு சர்வாதிகாரத்தை கையில் எடுத்தாங்க.
சர்வாதிகாரம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த சர்வாதிகாரத்தை வச்சுட்டு நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும். மோசமான விஷயத்த சர்வாதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. அதிகாரத்தை வந்து நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்புறமா அந்த சர்வாதிகாரத்துக்கே ஒரு அழகு வரும், மதிக்கப்படும். ஏன்னா அதிகாரம் வந்து மக்களை பயமுறுத்த வேண்டும். பயப்படணும் தான் விரும்புகிறாங்க. மக்களுக்கு வந்து இந்த அதிகாரம் நம்மளை வந்து பயமுறுத்தணும், நல்ல விஷயங்களை கடைபிடிக்க சொல்லி நம்மளை பயமுறுத்தணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க.